Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் சம்பந்தமா நம்ம ரெகுலரா அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கான அப்டேட் வந்து நேத்து நடந்த கவுன்சிலிங் அடிப்படையில நிலவரப்படி எவ்வளவு சீட் வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து ஃபில் ஆயிருக்கு, இன்னும் எவ்வளவு வேகன்ட் வந்து இருக்கு அப்படிங்கறத பத்தி போஸ்டிங் வைஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்டா எடுத்து நம்ம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ வந்து நீங்க எண்டு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க தேர்ட் டேஸ், ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே நீங்க போக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விவோ கிடைக்குமா இல்ல ஜேஏ கிடைக்குமா, உங்க கம்யூனிட்டிக்கு வந்து என்ன வேகன்ட் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா பிரீஃபா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்க முடியும். இத பத்தி நம்ம இந்த வீடியோ வந்து அப்டேட்டா பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப ரீசெண்டா நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகிறது கிடையாது. ஏன்னா நோட்டிபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒன்ஸ் வந்து ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணிருக்கீங்களாங்கிற ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் சம்பந்தமா நம்ம ரெகுலரா அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கான அப்டேட் அப்படிங்கிறது நேத்து ஜனவரி 22ஆம் தேதி நடந்திருக்கக்கூடிய கவுன்சிலிங்ல எவ்வளவு சீட் வந்து வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு, எவ்வளவு பேர் வந்து ஆப்ஷன் ஆயிருக்காங்க, இன்னும் எவ்வளவு வேகன்ட் இருக்கு அப்படிங்கறத துல்லியமா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அனலைஸ் ரிப்போர்ட்டா எடுத்து உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கேன். சோ அதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. சோ அபிஷியலா டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க அபிஷியல் வெப்சைட்ல டெய்லி எவ்ரிடே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நடந்த அந்த கவுன்சிலிங்க்கு எவ்வளவு வந்து இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஃபில் பண்ணிருக்கோம், எவ்வளவு பேருக்கு வந்து இன்னும் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்கன்னா கம்யூனல் வைஸ் வந்து வேகன்சிஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிடிஎஃப் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து கம்யூனல் வைஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பிடிஎஃப் லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா அந்த பேஜுக்குள்ள போவீங்க. சோ இந்த இடத்துல வந்து விவோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வேகன்சிஸ் பொசிஷன் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, டே 2ன்னு சொல்லிட்டு. சோ இதுல வந்து ஜிடி ஜெனரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் வந்து டோட்டல் 56 இருக்கு. அதுல 55 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆயிருச்சு. இது ஒரு வேகன்ட் தான் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஜிடில வந்து ஜென்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு 19 வேகன்சிஸ் வந்து இருந்திருக்கு. 19மே வந்து நேத்துக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபில் ஆயிருச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிடில வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 4 வேகன்சிஸ் தான் அவைலபிளா இருக்கு. நேத்து வந்து யாருக்குமே வந்து ஃபில் ஆகல. சரிங்களா? அதே மாதிரி வந்து ஜிடில வந்து எக்ஸ் சர்வீஸ்ல பிஹெச்டில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேகன்ட் இருக்கு. அதே மாதிரி ஒன் பை ஒன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதுல வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தையும் நீங்க வந்து பார்க்க தேவையில்லை. நீங்க எந்த கம்யூனிட்டி, நீங்க என்ன கேட்டகரியில இருக்கீங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க வந்து கரெக்டா வந்து பார்த்துட்டு இப்ப தேர்ட் டே நீங்க கவுன்சிலிங் போக போறீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் மொபைல் போனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும், எது உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கறத ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஒன் பை ஒன்னா என்ன பண்ணிக்கலாம்னா இதுல வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிசி கேட்டகரியில பிஹெச்டி சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கீங்க, உமனா இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நேர பிசிக்கு நேரம் வந்து உமன் பிஹெச்டி சர்டிஃபிகேட்ல வந்து டோட்டல் 5 வேகன்சிஸ் இருக்கு. நேத்து வந்து 3 வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் வந்து 2 வேகன்சிஸ் தான் விவோக்கு வந்து அவைலபிளா இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நீங்க ஒன் பை ஒன்னா அதை என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா விவோக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, ஜேஏக்கு கொடுத்துருப்பாங்க, பில் கலெக்டர்ஸ்க்கு வந்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வேகன்சிஸ் அப்படிங்கறது வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்ல ப்ரோ அதெல்லாம் எனக்கு பார்க்க வந்து தெரியல, எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா மேனுவலா நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம். 2025 குரூப் 4 கவுன்சிலிங் அதாவது நேத்து நடந்த நிலவரப்படி இருக்கக்கூடிய அப்டேட் டோட்டலா நேத்துக்கு மட்டும் 4650 வேகன்ட்ல வந்து நம்மளுக்கு எவ்வளவு, அதாவது ஃபர்ஸ்ட் டேல வந்து 3 ஆப்ஷன் வந்து நடந்திருக்கு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா 6 ஆப்ஷன் வந்து டோட்டல் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 6 இல்ல 8 9 ஆப்ஷன் ஆயிருச்சு. வேகன்சிஸ் ஃபில்ட பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே ஜனவரி 22ஆம் தேதி 397 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஜனவரி 23 நேத்துக்கு வந்து 394 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து ஃபில் ஆயிருக்கு. டோட்டலா 2 நாள்ல நடந்ததுல 791 வேகன்சிஸ் மட்டும் தான் வந்து ஃபில் ஆயிருக்கு. இன்னமும் நம்மளுக்கு வந்து வேகன்ட் இருக்கிறது வந்து 3859 வேகன்சிஸ் அப்படிங்கிறது குரூப் 4க்காக வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் மீதி இருக்கு. சரிங்களா? சோ இதுபடி இன்னமும் மீதி இருக்கக்கூடிய வேகன்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது மாலை நேர நிலவரப்படி நேத்து அப்டேட் படி வந்து 3859 வேகன்சிஸ் அப்படிங்கிறது இன்னமும் நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. இது யாருக்காக இருக்கு அப்படின்னா இந்த விவோ, ஜேஏ, ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு வந்து கவுன்சிலிங் வந்து சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கோங்க. இதுல அவங்கள வந்து இதுல வந்து சேர்க்கல. சரிங்களா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ணி தான் வந்து கவுன்சிலிங் வந்து போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க டோட்டலாவே இவ்வளவு வேகன்சி தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க நினைச்சிட கூடாது இல்லையா? அதுக்காக தான் ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ வந்து போஸ்டிங் வைஸ் வந்து எவ்வளவு வேகன்சி ப்ரோ இருக்கு, இதை நாங்க எப்படி ப்ரோ செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னமும் வந்து போஸ்டிங் வைஸ் வந்து விவோக்கு வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல விவோக்கு வந்து 161 வேகன்ட் இருக்கு. ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டருக்கு வந்து 3363 வேகன்சிஸ் அப்படிங்கிற வந்து இருக்கு. ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா 5 வேகன்ட் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிபோன் ஆபரேட்டர்ல வந்து ஒரு வேகன்ட் இருக்குது. ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட்ல ஹெச்எஸ்சி அதாவது 12th லெவல்ல பாஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து 25 வேகன்ட்டும்,
ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட்ல டிகிரி லெவல்ல பாஸ் பண்ணவங்களுக்கு 115 வேக்கன்ட்டும், ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி அண்ட் சிஓஏ அதாவது கம்ப்யூட்டர் அண்ட் ஆட்டோமேஷன் சர்டிபிகேட் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 20 வேக்கன்ட்டும், ஜேஏல அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 28 வேக்கன்ஸும், லேபரட்டரி அசிஸ்டன்ட் போஸ்டிங்ல வந்து 37 வேகன்சியும், சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 25 வேகன்ட்டும், ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீஸ் லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 34 வேகன்ட்டும், மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3ல இருக்கக்கூடியவங்களுக்கு 15 வேகன்ட்டும், அதே மாதிரி எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிரேட் 4ல வந்து 30 வேகன்சிஸ். இது எல்லாமே வந்து அப்படியே வந்து அவைலபிளா இருக்குது. நேத்து யாருமே இதை வந்து தொடவே இல்லை. எதுல இருந்து தொடல அப்படின்னா நம்மளுக்கு ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹெச்ஆர்எஸ் அதாவது வந்து ஹையர் செகண்டரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து லெவல்ல இருக்கக்கூடியதுல இது வரைக்கும் வந்து அப்படியே வந்து ஃபில் ஆகாம இருக்கு. ஃபைனலா வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிரேட் 4 அதாவது இந்த ஒரு ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையில தான் வந்து கொடுப்பாங்க. ஹிந்துஸ் மட்டும்தான் வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். முஸ்லீமோ இல்ல வந்து கிறிஸ்டின்ஸோ இதை வந்து எடுக்க முடியாது. ஸோ ஹிந்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிரேட் 4 இந்த லெவல் எல்லாருமே வந்து எடுத்துக்க முடியும். சரிங்களா? இதை கொஞ்சம் வந்து மைண்ட்ல வந்து ஃபோக்கஸா வச்சுக்கோங்க. ஸோ ஏன் வந்து இது எல்லாமே வந்து ஃபில் ஆகாம அப்படியே வந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கவுன்சிலிங் போறவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விஏஓ அதாவது விஏஓக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பவர் அப்படிங்கிறது அதிகம். குரூப் 4 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய போஸ்டிங் வைஸ் நம்ம பார்க்கும்போது குரூப் 4க்கு வந்து கொஞ்சம் பவர் அதிகம், சேலரி வந்து அதிகம். உங்களுக்கு வந்து தனியாவே ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து இருப்பாரு. ஸோ அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்றது, சப்போர்ட் பண்றது எல்லாமே உங்களுக்கு அவங்க தான் உங்களுக்கு பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால மோஸ்ட்லி ஜென்ஸ் எல்லாமே விவோ தான் வந்து எடுப்பாங்க. ஓன் டிஸ்ட்ரிக்ட் இல்லைனாலும் அதர் டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பா அந்த விவோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து சீட் வந்து ஃபில் ஆயிரும். அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய அந்த ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட்ல பல டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. அது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த ரவுண்ட்ல அடுத்தடுத்த டேஸ்ல உங்களுக்கு வந்து ஃபில் ஆயிரும். சரிங்களா? இது எல்லாமே நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இதுதாங்க நேத்து நடந்திருக்கக்கூடிய அப்டேட். அதே மாதிரி இன்னைக்கு ஜனவரி 24ஆம் தேதி கவுன்சிலிங் நடந்து முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து அப்டேட் அப்படிங்கிறது வரும். முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு உண்டான அப்டேட் அன்னைக்கு ஈவினிங்கே நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். நம்மளுக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால வந்து கரெக்டா நம்மளால வந்து அந்த டைமிங்ல அப்லோட் பண்ண முடியல. சோ இருந்தாலும் கொஞ்சம் லேட்டா உங்களுக்கு அப்லோட் பண்ணாலும் ஒரு தெளிவான ஒரு அப்டேட்டோட ஒரு தெளிவான ஒரு அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்டை எடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காப்பிக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இல்ல நம்ம குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். மறக்காம இதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ரிப்போர்ட்டா வந்து எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் போறவங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நீங்க வந்து எவ்வளவு வேக்கன்ட் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா செக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதாங்க அப்டேட். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கக்கூடிய குரூப் 4ல யாரெல்லாம் வந்து அடுத்த டேல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.